அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த பதிவில் நம்ம காயின் மற்றும் ஆபேல் அவர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகன் அப்படின்னும், ஆபேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்களில் சிவன் தான் ஆதாமுடைய மனைவியான ஏவாள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவனின் மனைவியான பார்வதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 3 பிள்ளைகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விநாயகர், முருகர் மற்றும் ஐயப்பன் அப்படின்றவங்க 3 பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இதுல ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்ததாக இந்து மத புராணங்கள் மற்றும் வேதங்கள் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல அவருடைய திருமணத்தின் போது நம்முடைய வீடியோ நிறுத்தியிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்கு. அவங்களுடைய திருமணம் எப்படி நடைபெற்றது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அவங்களுக்கு வேற என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம்.